மகாராஜா பணமாத்துல பாதிக்கிறார். உங்களுக்கு எதனா திருஷ்டி பொம்மை என்ன ஓடணும் மகாராஜா வீடா கட்டுற? ஆமா. எவ்வளவு மகாராஜா சம்பளம் உனக்கு? என்னப்பா சம்பளம் எவ்வளோ? ஏதோ நைட்டு ஃபுல்லா அண்ணன் யாருக்கு ஒரு 2500 தராங்க. என் கூட உனக்கு 5000 தரும். இப்பதான் வீடு குத்தம் கிடைச்சு. நான் தை மாசம் குத்தம் போக வேண்டியது. ஆமா. இந்த மாசம் கொஞ்சம் நடுப்புற வந்துச்சு கம்முனுக்குறேன். 3 லட்ச ரூபா கொடுத்து வீட்டை கட்டினாக்கா மேஸ்திரி 20,000 கேட்கறாங்க. குடும்ப வெளிக்கிறதுக்கு 5000 கொடுக்குறேன். நீ வந்து நில்லு. ரைட்டு 1 மணிக்கு சூத்தல கொம்பு குத்து. அவரை பார்த்து நான் குடும்பம் தெரிஞ்சுங்க. பார்த்து குடும்பம் தெரிஞ்சா அஜித்குமார் லேரா கொடுமை வரி தெரிஞ்சு நான் எப்படி அவர் பார்க்கறதுக்கு சொல்லு மகாராஜா. ஜாக்கியா நலகு பிச்சுக்குதுன்னா சூத்து உனக்கு பேர் பாட்டு அவள் பிச்சு எவ்வளோ அடிக்கிறான் செஞ்சாலும் பெற்று போட்டாங்க. அப்படி இருந்தாலும் ராஜராஜி கூட எங்க வாங்கின கூட ஒரு கூட இந்த சொல்லு இந்த வடிவில் கட்டினாரானே இந்த ஒரு கூட தான் கூட குஞ்சு கவுத்துக்க போய் குஞ்சியா கேடா கேவியா நீ கம்முக்கு நான் கேட்டுக்கிறேன். உன்னால கேவல மூட்டை எதை செய்யறியா? 7 முட்டை கொடுக்க 10 சாப்பிட்டு இடுப்பு சொல்லு மகாராஜா. அப்படியே இருந்தால் என்ன அறிஞர் என்று சொல்லுங்க. காட்டு மரம் நாய கேட்டுங்க நான் கூட செட்டி போடுக்கிறேன். கேட்டா சொல்லு போட்டுக்கிறாட்டா. அப்படியே இருந்தால் முன்னாவது வணக்கம் இன்னார் இன்னார் என்று சொன்னால் அப்படியே தெரிவிக்கின்றேன். ஊரை இத்தனை ஓலை போட்டு போவேன். ஏன் பேட்டில் ஜனமே எவ்வளோ தானே இல்லை 10 வரலையா? இவ்வளோதானா தெரிஞ்சுதானா? எங்கள் கோடு நட்டு வந்து இட்டு வந்துருக்கேன். சொல்லியாம்மா நான் சொல்லுண்ணா சொல்லட்டும். அப்படி நான் ஏன்டா பேர போறேன் சொல்லு. மூஞ்ச பரா நல்லா சொல்லு. என் மூஞ்சால சொல்லு சொல்லு. அப்படியே இருந்தாலும் தெரியாது. அப்படியே தெரிவிக்கின்றேன். அது கவனமாக இருக்க வேண்டும். எப்படியும் சொல்லு லேகாப்பூ சக்கரை கூட்டை
அது என்ன படம் தெரியுமா? எப்படி தெரியுமா? தெரியாதா? சொல்றா சீருவதிலே சிங்கக்குட்டி, சீருவதிலே ஹலோ ஓடுவதிலே மான்குட்டி, ஓடுவதிலே ஹலோ பாய்வதிலே புலிக்குட்டி, வாழ்வதிலே புலிக்குட்டி துள்ளுவதிலே பன்னிக்குட்டி. யாருடா வடியா கூத்துறேன் எங்க போறீங்க? ஆ என்னடா எங்க போறதா? ஆ சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் நான் ஓர சத்தல போறேன் நீ ஓரா சரமா ஓரா சரடா கசமா வீட்டு ஆப்போசிட் சொல்லுங்க. பேபி ஹாஸ்பிடல்ல போறேன். ஹேய் சொல்லுங்க. ஆ அங்கதான் கையிலே வச்சுக்கிறேன், காதுலயே வச்சுக்கிறேன். ஒண்ணு வாயில ஒண்ணு வச்சுக்க வேண்டியதுடா.